வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் இருக்கோம். காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தா நிறைய கேட்ரஸ் இருப்பாங்க. அதாவது சென்னையில் இருக்க கேட்ரஸு இல்லை வேறு மற்ற ஊரில் இருக்க கேட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேட்ரஸ் எடுத்து பண்ணும்போது எங்கேருந்து வேலைக்கு வரும்போது காஞ்சிபுரத்தில் தான் வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பேர் சமையல் பண்ணுறவங்க இங்கே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ணுற வத்தக்குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குது. நிறைய ஊரில் நிறைய பேர் நிறைய பாணியில் செய்வாங்க வத்தக்குழம்பு. ஆனால் எங்கள் காஞ்சிபுரம் பாணியில் நாங்கள் செய்கிற வத்தக்குழம்புக்கு நிறைய டிமாண்ட் உண்டு எங்ககிட்ட. இந்த வத்தக்குழம்பு ஒரு வாட்டி பண்ணால் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா 4 நாள் இல்லை 5 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம 2 நாள் ஒரு வாரம் வச்சுன்னு சாப்பிடலாம்னு சொல்கிறீங்களா? நல்லெண்ணெயில் இருந்தால் கெட்டு போகாமல் இருக்கும். கெட்டு போகாமல். ஆமாம். இவங்க அந்த வெங்காய தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் கருப்பு புளி யூஸ் பண்ணுறாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பழைய புளி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். அதாவது 4 மடங்கு தண்ணி வச்சு அது நல்லா கொதித்து சுண்டி வந்ததுன்னா ஒரு புளி காய்ச்சல் ஸ்டேஜுக்கு வந்ததுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஒரு வாரம் வச்சுருந்து சாப்பிட்லாம். நாங்கள் பழைய புளி போட்டு செய்கிறோம். அது நல்ல புளிப்பாகவும் இருக்கும், நல்ல ஊறும், நல்லா அருமையாக இருக்கும். சிலர் காய்கறி போட்டு செய்வாங்க. நாங்கள் காய்கறி போடல, மணத்தக்காளி வத்தலை போட்டு செய்கிறோம். இந்த வத்தக்குழம்பு பண்ணும்போது பர்டிகுலராக இதுக்கான மசாலா அரைச்சி ஊற்றுறீங்களா? சிம்பிளாக கொஞ்சம் ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி பண்ணோம். வெங்காயம் தக்காளி, இது மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் பொடி இது வரைக்கும் தான் போட்டு பண்ணோம். அவ்வளோதான். இது பொடி வறுத்தோ இல்லை அரைச்சி ஊற்றுறதோ எதுவும் கிடையாது சார். ஓகே. நாங்கள் மசாலா அதிகம் சேர்க்காமல் நாங்கள் செய்கிற வத்தக்குழம்புக்கு நிறையா ரசிகர்களே உண்டு. அதுக்கு வெரி குட், சூப்பர். நீங்கள் இதை வச்சு சாப்பிடும்போது நாளாக இன்னும் டேஸ்ட் அதிகரிக்கும். வத்தக்குழம்பு வந்து எத்தனை ஐட்டம் 20 ஐட்டம் 22 ஐட்டம் வச்சோட எங்ககிட்ட வத்தக்குழம்பு அச்சு கேட்டீங்களா இல்லையான்னு கேட்டு சாப்பிட்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரெசிபி நமக்கு சொல்லித்தர போகிறவங்க யார்கிட்ட? திரு குப்புசாமி. அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தீபாவளிக்கு வந்து அதிரசம் எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி நம்ம சொல்லி கொடுத்தாரு. என் பேர் குப்புசாமி, அச்சு கேட்ரிங், புத்தேரி தெரு, காஞ்சிபுரம். ஃபோன் நம்பர் 7904184488 9789750705. இதை நாங்கள் சொல்கிற முறையில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சேர்ந்துட்டு எங்களை வாழ்த்துங்க. அதே டைமில் இந்த வத்தக்குழம்பு யாரும் நம்ம சொல்லித்தர போகிறாங்க? எங்கள் மாஸ்டர் ஹரிதாஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக வத்தக்குழம்பு செய்வார். எத்தனை வருஷம் பண்ணி இந்த ரெசிபி? நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்குது. 20 வருஷம். ஸோ அவரை மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சு போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வத்தக்குழம்பு பண்ணும்போது பர்டிகுலராக இதுக்கான மசாலா அரைச்சி ஊற்றுறீங்களா? நாங்கள் எதுவும் மசாலா பண்ண மாட்டோம் சார். நாங்கள் சிம்பிளாக கொஞ்சம் ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி பண்ணோம். வெங்காயம் தக்காளி, இது மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் பொடி இது வரைக்கும் தான் போட்டு பண்ணோம். அவ்வளோதான். இது பொடி வறுத்தோ இல்லை அரைச்சி ஊற்றுறதோ எதுவும் கிடையாது சார். ஓகே. இன்னொரு விஷயம், நான் பெரும்பாலும் இந்த வத்தக்குழம்பு பண்ணும்போது இந்த பூண்டு அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் வச்சுருக்கீங்க, இந்த பூண்டே இல்லை. என்ன காரணம்? அதாவது சார் நாங்கள் வந்து கற்றுக்கின விதமே வந்து பெரிய வெங்காயம் தக்காளி மட்டும்தான், சின்ன வெங்காயமோ பூண்டோ சேர்த்தது கிடையாது. இப்போ நான் தேவையான பிறகு சொல்கிறீங்களா? சொல்லிடுறேன் சார். இப்போ வந்து வத்த குழம்பு தேவையான பொருட்களை சொல்லிடுறேன். மணத்தக்காளி வத்தல் 30 கிராம், பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1/4 கிலோ, மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, தனியாத்தூள் 3 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, புளி 100 கிராம், கல்லுப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூளும் தேவையான அளவு, வெல்லம் சிறு துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு ஒரு 20 கிராம், 10 கிராம் வெந்தயம், நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/2 கிலோ வெங்காயத்துக்கு வந்து ஒரு 250 ml. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். ஆமாம் சார். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நீங்கள் தேவையான பொருட்கள் சொல்லும்போது அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டுமே வந்து ஒரு ஈக்குவல் குவான்டிட்டி சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். பெரும்பாலும் பண்ணும்போது மல்லித்தூள் தூக்கலாக போடுவோம் சவுத் இந்தியன் சமையல். ஆமாம். மிளகா கம்மியாக போடுவோம். அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் ரெண்டுமே போடுவோம். ஆமாம் சார். மிளகாத்தூள் நாங்கள் ரெண்டுமே கம்மியாக போடுறது. ஏன்னா தனியாத்தூள் அதிகமாக போட்டிங்கன்னா நம்ம வத்த குழம்பு வந்து ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிட முடியாது. ஓகே, அப்போ பேசிட்டு பண்ணலாமா? பண்ணிடலாம் சார். இந்தாங்க, நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்தாங்க. வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சார் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஆயிலை விட நல்லெண்ணெய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம 2 நாள் ஒரு வாரம் வச்சுன்னு சாப்பிடலான்னு சொல்கிறீங்களா? நல்லெண்ணெயில் இருந்தால் கெட்டு போகாமல் இருக்கும். கெட்டு போகாமல். ஆமாம் சார். அதுக்கப்புறம் வெந்தயம். வெந்தயமா? ஓகே. இப்போ கடுகு போட்டுடலாம். சரி, ஓகே. வெந்தயம் லைட்டாக அப்படி பொரிஞ்சு வர மாதிரி இருக்கு. அந்த டைமில் கடுகு போடுறோம். ஓகே, ஃபைன். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து மணத்தக்காளி வத்தல். கடுகு பொரிஞ்சிட்டு மணத்தக்காளி வத்தல் இப்பயே போட்டுருமா? ஆமாம். இப்பவும் பெரும்பாலும் சில பேர் வந்து லாஸ்ட்டாக வறுத்து தான் போடுவோம். நாங்கள் இப்போ போட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கு கூட மணத்தக்காளி சேர்த்து வதங்குச்சுன்னா அந்த வெங்காயம் தக்காளியில் அந்த மணத்தக்காளியோட இது வந்து நல்லா தெரியும். ஆமாம். ஓகே, நல்லது. ஆனால் இது சுண்டக்க முடியுங்களா?
சுண்டக்காய் நாங்கள் பண்ண மாட்டோம் சார். நம்ம இப்போ கேட்ரிங்கில் ஃபங்க்ஷனில் சுண்டக்காய் பண்ணுறது இல்லை. நாங்கள் மணத்தக்காளி மட்டும் தான் பண்ணுவோம். போடுவீங்க. கேட்டால் சுண்டக்காய் வத்தல் பண்ணி தருவோம். சரி, ஓகே. ஆனால் அது ஒரு பக்கம் வேறையா இல்லை இது மாதிரி? அது ஒரே இது தான், பக்கம் ஒன்று தான். அது கசப்பு தன்மை இருக்கும். மணத்தக்காளியில் அந்த கசப்பு தன்மை இருக்காது. இருக்காது. சரி, ஓகே. வெங்காயம் சேர்த்துலாம் சார். மணத்தக்காளி வத்தல் பொரிஞ்சு வந்துச்சு. நல்லா பிடிச்சா கம்மி வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். இந்த கேட்ரிங் வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைம் ஆகாது. நல்லா பொடியாக நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயத்தை நம்ம நல்லா பொன்னிறமாக ஃபுல்லாக வதக்கணும். அதில் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுன்னு நமக்கு அந்த டவுட் வராத அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். சரி, ஓகே. தக்காளி சேர்த்து ஒரு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டெலாம் சேர்த்துக்கலாம். ஓகே, ஃபைன். இன்னொன்று, அந்த வெங்காயத்தில் ஈரப்பதம் போனால் தான் உங்களுக்கு அந்த கெட்டு போகாமல் இருக்கும். கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறது வந்து நாம் 4 நாள் ஒரு வாரம் வச்சு இந்த சாப்பிடலாம்னு சொல்கிறது அதனால தான். இப்போ கருவேப்பிலை போடுவீங்களா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோமா? வதக்கிட்டோம்னா சரி, ஓகே. இப்போ இந்த மணத்தக்காளி வத்தலை வந்து நம்ம என்ன இப்படி டேரெக்டாக போடுறோம்ல? ஆமாம் சார். சில டைமில் அந்த மண்ணெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? க்ளீன் பண்ணது தான் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, தண்ணியில் போட்டு அழைச்சி காய ஆமாம் ஆமாம். இது பாருங்கள், பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம. ஓகே. கருவேப்பிலை பொரியாமல் இருந்தாலும் நாளைக்கு நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் வச்சு சாப்பிடலாம்னு சொன்னீங்களா, அது கெட்டு போகிறதுக்கு கருவேப்பிலை சரியாக பொரியலனாலும் வாய்ப்பு உண்டு. அதாவது ஈரப்பதம் இருக்கக்கூடாது எந்த பொருளையுமே. அதை வந்து நம்ம வதக்கிட்டு நல்லா பண்ணிங்கன்னா ஒரு வாரம் 4 நாள் 5 நாள் வச்சு சாப்பிடலாம். ஆமாம். இது வந்து தோசைக்கும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். வத்த குழம்பு வித் தோசை, தயிர் சாதத்தோட வத்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம் சார். அதுவும் சாப்பிட்டுட்டு நம்ம கிட்ட வத்த குழம்பு வந்து எங்களுக்கு கொஞ்சம் பார்சல் பண்ணி கொடுங்க, நாங்கள் வீட்டுக்கு எடுத்து போனோம் வாங்கின்னு போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஃபைன் ஃபைன். அப்போது இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கோம். ஆமாம் சார். திருப்பி நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதக்கிட்டு காமிங்க. காமிக்கிறேன் சார். சார் வெங்காயம் வதங்கிச்சு. ஓகே. 1 நேரம் வந்துச்சு பாருங்க. இந்த பக்குவம். இந்த டைம் வந்து நம்ம தக்காளி சேர்த்து ஓகே அது ஒரு கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் வதக்கலாம். இன்னொரு காமிக்கல வெங்காயத்தை. அந்த வெங்காயம் பாருங்க, அப்படியே முழுசாக தெரியுது. லைட் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் சுற்றி இப்படி வந்திருக்க தவிர அந்த நான் நினச்சேன் இந்த பிரியாணி பண்ணும்போது அந்த ப்ரௌன் ஆகும்ல, அந்த மாதிரி நினச்சேன். அந்த மாதிரி இல்லைல்ல? அந்த மாதிரி. ஸோ தக்காளி வந்து எனி தக்காளி போடலாம்ல? பர்டிகுலராக அந்த நாட்டு தக்காளி தான் போடணும், பெங்களூர் தக்காளி தான் போடணும் அப்படின்னா இல்லை போடலாம். நாட்டு தக்காளி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம புளியை கம்மி பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளி பண்ண சொல்லலாம். ஓகே. அது புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம போகிறது பெங்களூர் தக்காளி. இது ஆமாம். ஓகே. உங்களுக்கு எது வசதியாக இருக்க பண்ணிக்கோங்க. விஷயத்தை சொல்லிட்டார் அண்ணன். அதாவது அந்த நாட்டு தக்காளி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை கூட இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி புளியை நீங்கள் பின்ன போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் தக்காளி வதங்கிட்டு அப்புறம் மசாலா ஐட்டம் சேர்த்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த வெங்காயம் இந்த மாதிரி தக்காளிக்கும் என்ன பக்குவம் இருக்கா? இப்போ அது பக்குவம். இதுக்கு இப்போ தக்காளிக்கு பக்குவம் இல்லை. சும்மா ஒரு 2 நிமிஷம் தக்காளி வதங்கிச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த கரையிற ஸ்டேஜ் வர சொல்லும். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்லாம் போட்டலாம். சரி. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். அந்த பக்கம் போதுமா? இது போதும் சார். தக்காளி வதங்கிடுச்சு. சும்மா லைட்டாக வதங்கி அந்த தோல் சுருங்க ஆரம்பிக்கும். ஆமாம். ஓகே. அந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். என்ன மசாலா போடுறோம்? மிளகாத்தூள். ஓகே. மிளகாத்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு. ஓகே. நாங்கள் குளிக்கடையில் போடுறோம், ஆனால் அந்த ஸ்பூன் அளவு நீங்கள் பார்த்துக்கிங்க. சரி. ஓகே. தனியாத்தூள். இந்தாங்க. ரெண்டுமே ஒரே அளவு தான். ஓகே. மஞ்சள் பெருங்காயம் போட்டுருமா? இப்போ போட்டுருவோம். பெருங்காயமா? ஆமாம். உப்பு பெருங்காயம் எல்லாமே. ஓகே. எல்லாம் சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிடலாம். கல் உப்பு போடுறீங்க. பெருங்காயம். இப்போ வந்து பெருங்காயம். ஓகே. பெருங்காயம் சும்மா லைட்டாக சீக்கிரம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, டன் ஃபைன். இதுக்கப்புறம் வெல்லம் இப்போ போட்டுருமா? ஆமாம். வெள்ளம் இப்போ கடைசியாக தான் போடுவாங்க. நான் இப்போ போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் புளி தண்ணி. ஓகே. மசாலா இப்போ போடுறதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்பயே போடுறீங்க? என்ன விஷயம்? அதாவது நம்ம கட்டியாக இருக்கும். இப்போ போட்டிங்கன்னா நம்ம மசாலாவோட சேர்ந்து கரைஞ்சி புளி தண்ணியோட கொதிச்சு நல்லா டைட்டாக நல்லா சாப்பிட சொல்ல இது ஒரு டேஸ்ட்டு ஒரு பக்கம் இது நல்லா கொடுக்கும். அதனால நாங்கள் வந்து மசாலா போட சொல்ல
எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருவோம். ஓ அப்படியா? ஓகே. நான் எப்பவுமே போகிறதுல இந்த மணத்தக்காளி வத்தலும் இந்த வெல்லமும் கடைசியாக தான் போடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுருக்கீங்க. சரி ஓகே. இதான் அதாவது நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, அந்த சமையலை நல்லா முழுமையாக புரிஞ்சவங்க எப்படி வேணால் பண்ண முடியும், அதை பக்குவத்துக்கு கொண்டு வர முடியும்னு புரியுது. ரைட்டா? கரெக்ட். அதான். மசாலாவோட தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதங்கி இப்போ ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த டைமில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்து. புளி தண்ணி. ஸோ இப்படி வந்தால் தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். ஆமாம் சார். ஓகே. இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ண கருப்பு புளியா? ஆமாம் சார், கருப்பு புளி தான். நாங்கள் வத்த குழம்பு கருப்பு புளி தான் யூஸ் என்ன பண்ணுவோம். காரணம்? வத்த குழம்புக்கு பழைய புளி யூஸ் பண்ணால் வத்த குழம்பு அதாவது புது புளி யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்க கார குழம்பு மாதிரி இருக்கும். இது வந்து வத்த குழம்புக்கு வந்து நாங்கள் பழைய புளி தான் யூஸ் பண்ணி அப்பத்துலேருந்து பழக்கம். புது புளியில் மிளகாத்தூள் போட்டால் கார குழம்பு மாதிரி இருக்கு. அந்த ரெட் கலர் வருது பார்த்தீங்களா, சிவப்பு மிளகாத்தூள் போட சொல்ல, அதனால கார குழம்பு இருப்போம். நாங்கள் பழைய புளி அப்பத்துலேருந்து யூஸ் பண்ணி பழக்கம். அதுவும் ரெண்டு சேர சொல்ல இது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால இது வத்த குழம்புக்கு கலர் நல்லா இருக்கும். அப்பத்துலேருந்து பழைய புளி. அது நல்லா கெட்டியாக கரைச்சி. கெட்டியாக. ஆமாம், இப்படி கெட்டியாக கரைச்சிருப்பீங்களா? இவ்வளோ கெட்டியாக தான் கரைச்சி வைப்போம். நம்ம இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். சரி ஓகே. அதாவது நம்ம புளி ஊற்றினது ஒரு 4 பங்கு அளவுக்கு தண்ணி. ஓகே. அது ஏன் பர்டிகுலர் 4 பங்கு? 4 பங்களுக்கு கொதிக்க தான் இந்த புளி மிளகாத்தூள் மசாலா எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் வரும். நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும் திக்கா. இப்போ 4 மடங்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னா அப்போ எந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு, அதாவது புளி 1 மடங்கு ஊற்றிருக்கீங்க, 4 மடங்கு தண்ணி ஊற்றுறீங்க, மொத்தம் 5 மடங்கு ஆச்சு. இப்போ கொதிச்ச பிறகு எல்லாம் 1 பங்கு தான் வரணும். இது நீங்கள் 4 பங்கு 5 பங்கு சொன்னீங்கல்ல, அது எல்லாம் 1 பங்கு வந்தோடனே தான் வத்த குழம்பு ரெடி. ஓகே ஃபைன். தண்ணி ஊற்றிடலாங்களா? ஓகே. இது எதுக்காகனா தெளிவாக கேட்குற விஷயம் என்னென்னா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் கொதிக்க விட்டு நீங்கள் இறக்கினா மட்டும் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். டன். இப்பயே கலர் வந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். சரி ஓகே. இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். சரி ஓகே தான். இப்போ கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் டன் இல்லை? ஆமாம் சார், எல்லாம் முடிஞ்சிச்சுல? முடிஞ்சிச்சு சார். கொதிச்சா சாப்பிடணும். கொதிச்சா சால்ட்டு செக் பண்ணிவிட்டு சாப்பிடணும், அவ்வளோதான். சரி ஓகே, ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். சார் இப்போ நல்லா கொதிச்சு நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க. கண்டிப்பாக 20 நிமிஷம் நல்லா கொதிச்சு திக்காகிட்டு அந்த ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த நம்ம வத்த வந்து பிரிஞ்சு வரும். அந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணி ஓகே சால்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பரிமாறலாம். இப்போது இந்த ஆயில் மேலே நிறைய வருது, சில பேர் யோசிப்பாங்கன்னா இவ்வளோ ஆயில் வருமா அப்படி கேட்பாங்க. கண்டிப்பாக யோசிப்பாங்க. அது வந்து நம்ம ஆயில் பிரிஞ்சு வந்த பக்குவம் நல்லா இருக்கும். நம்ம ஒரு 4 நாள் ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம் சொன்னீங்கன்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஆயில் தேவையில்லை, இவ்வளோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு திக்காக விடாதீங்க. கொஞ்சம் அந்த ஆயில் பிரியிற டைம் முன்னாடி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆயில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஓகே. அதாவது அந்த கெட்டி ஆக என்ன அந்த மசாலாவும் அந்த புளியும் இல்லை வெங்காயம் தக்காளி எல்லாமே கொதிச்சு கெட்டி ஆகும்போது அந்த எண்ணெய் மேலே தள்ளும். நீங்கள் கொஞ்சம் ஒரு செமி கிரேவி மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ அந்த எண்ணெய் வராது. அது உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணுறதா? டேஸ்ட் பண்ணி இல்லையா? நல்ல கலர் நல்லா வந்து டார்க் கலர். நான் வத்த குழம்பு சொன்னதுக்கும் கார குழம்பு சொன்னதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு குழம்பு பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, வெரி நைஸ். சாப்பிடுவாமா? சாப்பிட்டு பார்த்தேன். ஓகே கொடுங்க. ஓகே. அந்த அந்த நல்லா கொதிச்ச அந்த அந்த வாசனை நல்லா வருது. நல்லா இருக்கு, நைஸ். இந்த இடத்துல சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த டேஸ்ட் வந்து அந்த புளிப்பு, ஒரு மைல்டான ஒரு இனிப்பு, அதுக்கப்புறம் தான் ஒரு மைல்டான ஒரு காரம். வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடும்போது. வெரி குட் வத்த குழம்புங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த வத்த குழம்புல அந்த வெங்காயம் நல்லா மசிஞ்சிருக்கு. அதுவே ஒரு கெட்டியான தன்மை வந்த மாதிரி இருக்குது. வெரி குட், சூப்பர். நீ இதை வச்சு சாப்பிடும்போது நாளாக இன்னும் டேஸ்ட் அதிகரிக்கும். புளியும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு நாள் ஊறிச்சிங்கன்னா 2 நாள் ஊறிச்சிங்கன்னா 3 நாள் இன்னும் டேஸ்ட்டு அதிகமாகும், குறையாது. ஃபஸ்ட் கிளாஸ் வெரி குட். உங்களுக்கு நல்ல குவான்டிட்டி அதிகமாக வேணுச்சுன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதிகமாக போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே எத்தனை பேர் சாப்பிடலாம்னா இது நாங்கள் ஒரு 30 பேர் சாப்பிடலாம். ஆமாம், சும்மா ஒரு சின்ன கண்டை ஒரு ஸ்பூனு தான். ஏன்னா இவ்வளோ கெட்டியாக இருக்குது. நாங்கள் ஒரு ஸ்பூனு தான் ஒரு ஆளுக்கு
தண்ணியாக இருந்தால் தான் ஒரு கரண்டி ஃபுல்லாக ஊற்றணும். இது கெட்டியாக இருந்ததுன்னு ஒரு ஸ்பூனு தான் போட்டு பேசிங்கன்னா ஒரு நம்ம வத்த குழம்பு சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு. அப்பா சூப்பர். இன்னொன்று ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி அந்த தயிர் சாதத்தோட சாப்பிட்டா இன்னும் அல்டிமேட் வேறு லெவலில் இருக்கும். சூப்பர். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இனிமேல் வத்த குழம்பு சில பேர் வந்து பவுடர் அடிச்சு போடுவாங்க, அப்படி இல்லைனா அரைச்சி போடுவாங்க. இங்கே அதெல்லாம் எதுவுமே போடவே இல்லை. அதுவே வந்து நல்ல கெட்டித்தன்மை வந்துருக்கு. வெரி குட் டேஸ்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். மிஸ் பண்ணாதீங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்கும் வந்து விரும்பி விரும்பி சாப்பிடுவீங்க. அதில் தான் அச்சு கேட்டரில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஆமாம் சார். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எதனா வந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஐம் ஷூர் டெஃபினட்டாக நல்ல தரமான ஒரு டிஃபனாக இருக்கட்டும், நைட் டின்னர் சாப்பாடாகட்டும், லஞ்ச் சாப்பாடாகட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து மதியம் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், காலை டிஃபன் சாப்பிட்ருக்கேன். அதுதான் கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.